கோவை வாடிக்கையாளர் தொடர்பு மேலாண்மையில் இந்தியாவிலும் ஹைதராபாத், பெங்களூரு, மும்பை, குருகிராம், புனே மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் 11,000 பணியாளர்களை கொண்டுள்ள உலகளாவிய முன்னணி நிறுவனமாக சேல்ஸ்போர்ஸ் நிறுவனத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. இந்தியாவை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் சேல்ஸ்போர்ஸ் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷனை மேம்படுத்துவதன் மூலம் அனைத்து தொழில்களின் வணிகங்களின் புதுமைகளை கொண்டு வருவதை நோக்கமாகவும் வாடிக்கையாளர்கள் தொடர்புகளில் பெரும் மாற்றத்தையும் AI புரட்சியின் தாக்கத்தை வணிகங்களில் ஏற்படுத்தியுள்ளது. கூடுதலாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSTC நான் முதல்வர் முயற்சியை ஆதரிப்பதில் சேல்ஸ்போர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. இது ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களை திறன்படுத்துவதையும் பொறியியல் கல்லூரிகளில் 7வது செமஸ்டர் கிரெடிட் திட்டத்தின் ஒரு பகுதியாக 3000 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சியையும் வழங்குகிறது. நிகழ்வில் சேல்ஸ்போர்ஸ் இந்தியாவின் AVP கமல்காந்த், ப்ரொஃபைல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்டின் GM டாக்டர் ராமச்சந்திரன், PwC இந்தியாவின் பங்குதாரர் ரோஹித் குமார், பிரிஸ்கேலின் CEO மற்றும் இணை நிறுவனர் அஜய் ஜெயகோபால் ஆகியோர் இந்தியாவின் சேல்ஸ்போர்ஸின் வளர்ச்சி பயணம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். வணக்கம் கோவை, எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. நான் சேல்ஸ்போர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ்போர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. சேல்ஸ்போர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நாங்கள் இந்தியாவில் 2005லேருந்து இருக்கோம். இன்னைக்கு 11,000 பேர் சேல்ஸ்போர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே. இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அண்ட் குளோபலி ஃபார் சேல்ஸ்போர்ஸ் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட். 35% இயர் ஆன் இயர் நியூ க்ரோத் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு எங்களுக்கு வந்து. அண்ட் அதில் கோயம்புத்தூர் இஸ் one of our top 5 emerging markets. In fact, we are seeing great growth in Coimbatore. ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அஸ் அன் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், IT அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான்னு இருக்கேன். அண்ட் that is what we are seeing. There are a lot of startups which are Salesforce based, which have getting incubated here in Coimbatore. A great ecosystem is being born. A lot of pleasure with respect to that. We are very keen. Salesforce will continue to invest in India and Coimbatore, and we would like to see the way this is growing and what it can contribute to Tamil Nadu's economy and overall Indian economy க்கு கோயம்புத்தூர் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ. பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாமே கூடி வருது. டேலண்ட் ஹப் இங்கே 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கு. அதனால தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.